மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே சொகுசு பேருந்து டயர் வெடித்து அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி சாலையோர உணவகத்திற்குள் புகுந்ததில் மூவர் காயமடைந்தனர். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டி அருகே பள்ளப்பட்டியில் 4 வழிச்சாலையின் அருகே உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் வாகன ஓட்டுநர்கள் சாலையின் ஓரமாக தங்களது வாகனங்களை நிறுத்தி தேநீர் மற்றும் உணவு சாப்பிடுவது வழக்கம். இந்த நிலையில் சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று இப்பகுதியின் அருகே சாலையில் வந்தபோது எதிர்பாராத விதமாக சொகுசு பேருந்தின் டயர் பயங்கரமாக வெடித்தது. இதில் நிலை தடுமாறி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் மற்றும் கண்டெய்னர் வேன் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கண்டெய்னர் வேனானது சாலையில் கவுந்து கிடக்கும் நிலையில் சொகுசு பேருந்தும் சுற்றுலா வேனும் சாலையோரம் இருந்த உணவகத்தில் மோதியதில் கடையின் முன்புற பகுதி பலத்தமாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் ஜெயராஜ் மற்றும் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த நெர்லின் மற்றும் மைம்பொன் ஆகிய பயணிகள் 2 காயங்களுடன் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் இந்த விபத்து குறித்து கொட்டாம்பட்டி போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறாங்க. இந்த விபத்தினால் மதுரை திருச்சி செல்லும் 4 வழிச்சாலையில் சிறிது நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனை சரி செய்யும் பணியில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.